வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாட்டா ஹாரியர் ஈவி ஃபைனலாக லான்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வரப்போவே எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ரேஞ்ச் ரிலேட்டடாக தான் கேட்பீங்க. ஃபஸ்ட் அதை நான் சொல்லிடுறேன். 480 அப்படின்றது வந்து ரியல் டைம் ரேஞ்ச் C75 ரேஞ்சாக வந்து டாட்டா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. MIDC ரேஞ்ச் பற்றி சொல்ல வேண்டாம், அந்த 620+ இருக்குது. பட் 480 அப்படின்றது அந்த 75 கிலோவாட் பேட்டரி பேக் போகும்போது கிடைக்கும். இங்கே ரெண்டு விதமான பேட்டரி பேக் இருக்குது. ஒன்று வந்து 65 கிலோவாட், இன்னொன்று வந்து 75 கிலோவாட் பேட்டரி பேக்குங்க. 75 கிலோவாட் பேட்டரி ஸ்பெக்ஸ் மட்டும்தான் ரிவீல் ஆகிருக்குது. ப்ரைஸிங்கும் வந்து 21.4 lakhsல பேஸ் மாடலோட அந்த 65 கிலோவாட்டோட ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 75 கிலோவாட் பற்றி ரிவீல் ஆகலை. சரி, பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 304 நியூட்டன் மீட்டர்ஸ் ரெயில்வேல் டிரைவில் ஜென்ரேட் ஆகுது. பிரைமரியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெயில்வேல் டிரைவ் தான் வரும். நீங்கள் குவாட் வீல் டிரைவ் செட்டப், அதாவது ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் வந்து டாப் ஆஃப் த லைன் போகும்போது கிடைக்கும். அதில் மேக்ஸிமம் போகிறப்போ 504 நியூட்டன் மீட்டர்ஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்னட் சின்க்ரனஸ் மோட்டர் கூட ஒரு இண்டக்ஷன் மோட்டரும் பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரியாக இருக்கக்கூடிய அந்த ரெயில்வேல் டிரைவில் நீங்கள் ஓவர் பூஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து 340 நியூட்டன் மீட்டர்ஸ் வரைக்குமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சார்ஜிங்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 80% 120 கிலோவாட்டில் போகிறப்போ ஒரு 25 மினிட்ஸில் ஆகும் அப்படின்றது வந்து டாட்டா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் மெக்கானிக்கல் விஷயங்கள் இதுதான். சேஃப்டி ரிலேட்டடாக பேசணும்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லோ ஸ்பீடில் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி அது நல்லா தான் இருக்க போது, அதில் கவலைகள் இல்லை. ஸோ இந்த வண்டியோட ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துட்டு மீதம் விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து போயிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பாருங்கள். ஸோ ஒரு குட்டி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. மேக்ஸிமம் வந்து 17 kgs வந்து உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் டன். ஓகே, இதை வந்து நாம் நல்ல ஹெஃப்டோடு தான் இருக்குது. என்னால் தான் க்ளோஸ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எஸ் கனெக்டட் டிஆர்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக உங்களுக்கு டாட்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கிடைக்கிது. ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ஸுமே இருக்குது. ஸோ ஏரோடைனமிக்ஸ்க்கு இது ஒர்க் ஆகும் நம்பலாம். உங்களுக்கு 540 டிகிரி உங்களுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நீங்கள் அண்டர் த கிரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பார்த்துக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஆட்லேயே பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸும் கிடைக்குது. உங்களுக்கு ஏர் வென்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான ஒரு ஏர் வென்ஸுங்க. அந்த வெர்டிக்கல் ஸ்பாட்ஸ்லாம் போயிருக்காங்க. ரேடார் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் நினைக்கிறேன். கிரில்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஷட் ஆஃப் பண்ணி தாங்க போயிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி அவங்க சொல்லலை. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கிளைம் பண்ணல. ஏன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி அவங்க பேசலைன்னு எனக்குமே புரியல. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் சென்சாருங்க. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? சைட்லேயுமே வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இதில் ஆட்டோ பார்க்கிங்லாம் இருக்குங்க. ஸோ ஆட்டோ பைலட் மோட் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இது உதவி கொடுக்கும் அப்படின்றதுலாம் சின்னதாக ஒரு வீல் கிளாடிங் நடந்திருக்கு. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 19 இன்ச்சில் போட்டிருக்காங்க. 245 55 19ங்க. உங்களுக்கு ட்ராக் கோஃபிஷியன்ட் அலாய்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர் டிஸ்க், ஆல்வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு சேஃப்டி அசஸ் ஃபியூச்சராக வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், பிரேக் டிஸ்க் வைக்கிங், பிரேக் ப்ரீஃபில்ங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஹேரியரில் என்னெல்லாம் கிடச்சதோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. ORVM கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல எம்பட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து 540 டிகிரி அந்த ஒயிட் வியூ கேமரா இருக்குது இல்லைங்க, அதுக்கான ஒரு லேஓவர், சைட் லேஓவர் இங்கே பார்க்க முடியும். .TVக்கான பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. சைட் ஃபுட் ஸ்டெப்ஸுமே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டோர் ஹேண்டலுங்கிறது ஃப்ளஷ் டைப்பில் போகல, நார்மலாக போயிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்றது வந்து 2 சைடுமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் தெரியும் ஹாரியரோட நார்மல் வெர்ஷனுக்கும் இதுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன் மெட்டல் கிரேயில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து லோடபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்புறம் ஒரு பேனோரமிக் சன்ரூஃப் கிடைக்குது. மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ கிளாஸ் பார்ட்டிஷன் மீதம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பழைய ஹாரியல் எப்படி இருந்ததோ அதே தான் கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து குவாட் வீல் டிரைவ் டியூவல் மோட்டார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் மோட்டார் செட்டப்பில் வந்து நமக்கு 6.3 செகண்ட்ஸில் 100 km/h அப்படின்றது ரீச் ஆகுதுங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் அந்த கிளாடிங் இன்னர் லைனர்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. சைலண்ட் ப்ரூஃப் டயர்ஸானு கேட்டிங்கன்னா அது மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. அதை பற்றி வந்து டாட்டா நிறுவனம் ரிவீல் பண்ணலை. ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரியம் இன்றைக்கி பல கார்களில் வர அதே அந்த கனெக்டட் டெயில் லேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரியரில் டீஃபாகர் அண்ட் வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு ஒரு பிளாக் அவுட் தான், உங்களுக்கு டியூல் டோன் தானங்க இந்த கலர் தீம் அப்படின்றது. உங்களுக்கு ஸ்பாய்லருமே அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷார்ப்ஸ் அண்ட் ஆண்டனாவில் உள்ளே வந்து நம்ம ஐஆர்விஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த கேமரா செட்டப் இருக்குது. அதாவது ரியர் வியூவை வந்து நீங்கள் கேமரா மூலமாக கிளியராக பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து டேஷ் கேம் ஆகவும் எனக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவிஆரோட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை உள்ளே போகிறப்ப பேசலாம். கிட்டத்தட்ட மோரல்லஸ் உங்களுக்கு ஹேரியர் மாதிரி தான் இருக்குது, நார்மல் ஹேரியர் மாதிரி இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படிங்கும்போது 4 சென்சார் கொடுத்துருங்க. இங்கேயுமே வந்து அந்த சைட் பார்க்கிங் சென்சார் அப்படின்றது வருது, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் இந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கு. ஒரு சின்னதாக வந்து ஒரு ஏர் பெஞ்ச் இருக்குது, இது ஏரோடைனமிக்கு உதவும். அடுத்து பூட் ஸ்பேஸுங்க. பவர்டு டெயில்கேட் தான் பாருங்க. 502 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் ஒரு பூட் லேம்ப் போட்டிருக்காங்க. அப்படி என்ன இருக்குங்க, ஸ்பேர் டயர்ஸ் இருக்குது. ஸ்பேர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே ப்ரொஃபைலாக சின்ன டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான். மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரேவும் கிடைக்கிது. இது அந்த வெஹிக்கிள் டு லோட் ஃபெசிலிட்டி இருக்குங்க இங்கே. வெஹிக்கிள் டு லோட், அதுக்கு மாதிரி வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் அப்படின்றதும் நடக்குது. சப்வூஃபர்ஸ் வந்து இந்த இடத்துல லேஅவுட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 ஸ்பீக்கர்ஸுங்க. பவர் டெயில்கேட். இந்த கலரை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமாக தெரியும். பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ரோஸ் கலர் டிண்டட் ஒரு லேயர் தெரியும். ஆட்டோ பிரேக்ஸ் கீப் டிஸ்டன்ஸ்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக லோ ஸ்பீட் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. டாட்டா ஹாரி ரிவியோட ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது இன்டீரியர் உட்கார்றப்போ நல்ல தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இருக்காது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும்னு கேட்டிங்கன்னா உட்காரலாங்க. தாராளமே 3 அடல்ட் உட்காரலாம். ஏன்னா ஃப்ளாட் 4 தான் கீழே, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 65 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்ஸாக இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும். அண்டர் தி சப்போர்ட் பாருங்கள், உங்களுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. கால் நல்லா நீட்டி வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். காலை மடக்கிறப்ப உங்களுக்கு மேபி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணலாம். ஸோ ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹேரியரில் வந்த மாதிரி தான் அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாஃப்ட் குஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் மேனேஜபிளாக இருக்கும். நீ வந்து பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குது மேலே, இருந்தாலும் மேனேஜபிள் தான். லம்பா சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரியர் சீட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பாஸ் மோட் இருக்குது. ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் இங்கேருந்தே மூவ் பண்ணிக்க முடியும் இந்த சீட்ஸை. ஸோ அது கூட வந்து இங்கே பாருங்கள், ஏசி வென்ஸ்லாம் வந்து பழைய ஹேரியரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பில்லர் மவுண்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்றது அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சன் பிளைண்ட் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமான ஒரு ஃபிட்டாக இருக்கும். ஹேரியரில் இப்போ புதுசாக இந்த கீ ஃபாப் எடுத்து வந்திருக்காங்க. இதில் நிறையா விஷயங்கள் கிடைக்குது. சமன் மோடும் இருக்குங்க. அதாவது ரிமோட்லேயே நீங்கள் வந்து காரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் பண்ணிக்க முடியும். லாக் அன்லாக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஹெட்லாம்ப் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு, நம்ம இந்த ஃபாலோமி ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கீ ஃபாப்பில் கிடைக்குது. இந்த புதிய கீ ஃபாப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து டிரைவ் ரிவ்யூ போகிறப்போ பேசலாம். சாதி எப்படின்னு நான் சொல்லட்டுங்களா? ஓரிய பிஸ்கெட்டாட்டு இல்லை சொல்லுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு சீட்ஸை பற்றி பேசிடலாம். சீட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லெதரேட் அப்ஹோல்ஸ்ட்ரி தான். அவங்களுக்கு நெக்ஸான் கர்வ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே கைண்ட் ஆஃப் டிசைன் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது. மெமரி ஃபங்க்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ சீட்ஸ் ஒரு அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு லம்பா சப்போர்ட்டும் கொடுக்குது. அண்டர் தி சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 ஸ்போக் யூனிட்ங்க. ஹேரியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்க, அதே தான் இங்கே ஹேரி ரிவீலையும் கண்டினியூ ஆகிருக்கு. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். அடுத்து இங்கே பாருங்கள், ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் உங்களுக்கு தெரியும்.
ஸோ இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் வேணுங்கிற டைமில் மாற்றிக்க முடியும். ஒரு லெதரை பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வந்து சொல்கிற குவாலிட்டியில் டீசெண்டாக இருக்குது. சீட்ஸில் இந்த ஹெட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்க பில்லோஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதாவது லாங் ட்ராவலில் செம்ம கம்ஃபர்ட்னஸாக இது வந்து எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இது அப்படியே வந்து ஹேரியர் டீசலுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஆக்சுவலாக வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன டெக்ஸ்சர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸ் பேனல் மாதிரி போயிருக்காங்க. பியானோ பிளாக்கில் இந்த இடத்துல ஒரு சில்வர் இன்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மூட் லைட்டிங் உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லெதரிட் பேடிங் பண்ணியிருக்காங்க. ஹெச்வேக் கண்ட்ரோல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து டச் சென்சிட்டிவாக தான் போயிருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோல் இதில் சென்டரில் இருக்குது. டியூவல் ஜோன் அப்படின்றதுனால இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 14.3 இன்ச்சில் சாம்சங்கில் நானோ QLED டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு QLED டிஸ்பிளேயில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்கிற காராக வந்து டாடா ஹேரியர் EV தான் இருக்குது. மேப் வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது இந்த மேப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் JBL மோட்ஸ் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. 10 ஸ்பீக்கர் டால்பி அட்மோஸ்ங்க. உங்களுக்கு ஹேமனோட யூனிட் தான் போட்டிருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும்னு நம்பலாம். ஒரு சின்னதாக ஒரு FM மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே FM ஸ்டேஷன்ஸ் எப்படின்னு தெரியல, டியூன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு FM ஆடியோ ப்ளே ஆச்சுன்னா கூட போதும். ஒரு FM கூட எடுக்கல, சம்பவம் என்னென்னு தெரியல. சரி, ஓகே, அதை நான் டிரைவ் ரிவ்யூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது 540 டிகிரி. கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் என்ன ரோட்ஸில் ட்ராவல் ஆகிறீங்க, ஒரு ஆஃப் ரோட் டெரெயின்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் த கிரவுண்டும் நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி ட்ராவல் பண்ணலாம் மட்டும் இருக்க அசிஸ்டன்ஸும் இங்கே கிடைக்கும். ஒரு 3D வியூவும் இருக்குது. ஓகேங்களா? இதை விட்டுடலாம். இப்போ கீழே வாங்க. இங்கே வந்து ஒரு 45 வாட்ஸில் டைப் சி சார்ஜர், ஒரு USB டைப் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ட்ரை மோட்ஸுங்க. உங்களுக்கு வந்து நார்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ கிராஸ், அப்புறம் மட்ரட்ஸ், அப்புறம் சாண்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ராக் க்ராலிங். அது இல்லாமல் கஸ்டமைசபிள் மோடும் இருக்குது. இங்கே வந்து எக்கோ, ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பூஸ்ட் மோடும் இருக்குது. பூஸ்ட் மோட் போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த 0 to 100 அப்படின்றது 6.3 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பார்க் அசிஸ்ட். இந்த வண்டியில் ஆட்டோ பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷனோட இங்கே கிடைக்குதுங்க. சென்டர் கன்சோல் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒப்பீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரைவ் போகிறப்ப சொல்கிறேன். ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிளுங்க. அது கூட வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர். அது கூடவே வந்து USBயில் டைப் ஏல 5 வோல்ட்டில் 2 சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வச்சுக்க முடியும். ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் சின்னதாக வச்சுக்க முடியும். சீட்ஸோட அப்ஹோல்ஸ்ட்ரி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஆப்ஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இருக்குது சொல்லியிருக்கேன். இந்த சீட்டுமே வந்து உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் தான். ஓவராலாக இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. அடுத்து IRVM பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி அந்த ஷார்க் ஃபின் ஆண்டர்னல் கேமரா பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே இதுதான். கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டேஷ் கேமராவும் எனேபிள் ஆகும். DVR ரெக்கார்டிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்குது. மேலே பாருங்கள், LED கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு வைடான ஒரு பேனோரமிக் சன்ரூஃபும் இருக்குது. இருங்க, தெரியுதுங்களா? ஸோ சன்ரூஃபை பொறுத்து தயவு செஞ்சு நின்று வராதிங்க. ஓகே, க்ளோஸ் ஆகுது. சரி, சம்பவம் அடுத்து வேனிட்டி மிரர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே பேசஞ்சர் சைட், கோ பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸோடு இருக்குது. ஓகேங்களா? பட் டிரைவருக்கு எதுவுமே கிடைக்கல. பரிதாப நிலையாக தான் கண்டினியூ ஆகுது. இங்கே டிரைவர் சைட் விண்டோவும் சரி, மீதம் விண்டோஸ்லாம் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் சைட் விண்டோ ஆக்சுவலாக வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. மீதம் விண்டோஸ் வந்து இல்லைங்க. ஸோ க்ரோமில் வந்து கிராப் ஹேண்டில் முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டாடா ஹேரியர் EVயை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். டீட்டெயில்டு வீடியோ கூடிய சீக்கிரம் எடுத்து வரேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இல்லை புக்கிங் ரிலேட்டடாக குறைஸ் வரணும்னா நம்ம விக்டரி டாட்டாவோட ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இந்த ஹேரியர் EV என்ன மாதிரி இம்ப்ரெஷனை பதிச்சது அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எப்பவுமே சொல்கிறதான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சஹச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, டேக் கேர், பாய்.